வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. நிரஞ்சனி மிகவும் வேதனையோடு சுபாவை பார்த்திருக்க, அதிலிருந்து தேவ மீட்டெடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்ட. தாங்க முடியாத டிப்ரெஷன்ல 2 டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் வேற செஞ்சு என்ன கதி கலங்க வச்சுட்டான் என்றவரின் விழியோரம் நீர் தேங்கி நின்றது. பதறி போனவள், என்னம்மா சொல்றீங்க? என நடுக்கத்துடன் அவரின் கரத்தை இறுக பற்றினாள். பெருமூச்சு எடுத்தவர், ஒரே நேரத்துல ஊனும் உயிருமா இருந்த 2 பேரும் பட்டுன்னு விட்டுட்டு போனத அவனால கொஞ்சமும் டைஜஸ்ட் பண்ணவே முடியல நிரஞ்சனி. சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணது மட்டும் இல்லாம அடிப்படை தேவையான தண்ணிய கூட குடிக்க மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சான். படுக்கையை விட்டு அசையவே இல்லாம அதுலயே முடங்கி கிடந்து அழுது கரையிறதும், அவங்க இழப்போட வலி அதிகமாகிற பொழுதுகள்ல ஆணு கத்தி கூச்சல் போட்டு வெடிச்சு கதறதுமா என்ன படுத்தி எடுத்துட்டான். நான் ஆசையா கொண்டு வந்த மருமக என்னோட பேத்தின்னு என்னால ஒரு நிமிஷம் அக்கடான்னு உட்காந்து அவங்களுக்காக சொட்டு கண்ணீர் விட முடியல. ஒவ்வொரு நொடியும் அவன் நிலைமைய நினைச்சே விடாம பயத்துல இருக்க வச்சான். இதுல கைய வேற அறுத்துக்கவும் என்னோட ஈரக்கொலைய நடுங்கி போச்சு. எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்த மட்டும்தான். அவனும் இல்லாம போயிட்டா அப்படிங்கறத கற்பனையில நினைக்க கூட நான் தயாரா இல்ல. பைத்தியம் பிடிக்காத குறைதான். எப்படி அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்தேன்னு இப்ப யோசிச்சா கூட மனசு திக்குன்னு இருக்கும். ஒரு வழியா தொடர்ந்து கவுன்சிலிங் கூட்டிட்டு போய் ரெகுலர் மெடிடேஷனுக்கு பழக்கப்படுத்தி அவங்க நினைவுகள் இருக்கிற வீட்டை விட்டு கொஞ்சம் மாசம் தள்ளிருங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னு இங்க அவனை செட் பண்ணி, அப்பப்பா என நெஞ்சியை அழுத்தியவாறு தளர்ந்து விட்டார் சுபத்ரா. கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சது. முதல் 6 மாசம் இங்கேயும் அங்கேயுமா நானும் அல்லாடிட்டு தான் இருந்தேன். தொழிலையும் பார்க்கணுமே. இவனும் முடங்கி போயிட்டான். சப்போர்ட்டுக்கு சூழ்நிலைய சரியா சமாளிக்கிற ஆள் கிடைக்கிற வர ரொம்பவே திணறி போயிட்ட. நடுவுல ஒரு முறை சரியான ரெஸ்டே இல்லாத தொடர் ஓட்டத்தை தாங்க முடியாம இந்த பாலா போன உடம்பு ரிப்பேர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகவும் தான் பையனுக்கு ரொம்ப ஆட்டம் கண்டுடுச்சு. பயந்து போனவன் அப்புறம்தான் முழுசா ஒரு நிலைக்கு வந்தான். இன்னமும் அங்க வீட்டுக்கே வர அவனுக்கு சுத்தமா தைரியம் கிடையாது. எதுல இருந்தோ தப்பிக்கிற மாதிரி இங்கேயே இருந்துக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு தான் அந்த வீட்டுல அனாதையா இருக்கிறது பெரிய மன உளைச்சல தருது. ஆனாலும் வேற வழி இல்லாம என்னைக்காவது இந்த நிலைமை மாறிடாதான்னு ஏக்கத்திலே நாட்களை தள்ளிட்டு இருக்கேன். அவரின் கரத்தை அழுந்த பிடித்திருந்த நிரஞ்சனி கொஞ்சமும் விடவே இல்லை. எத்தனை துயர்களை இந்த சுபாமா கடந்து வந்திருக்கிறார் என்று கலங்கிய விழிகளோடு அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையில எத்தனை அடிபட்டதுனாலதான் அர்த்த ராத்திரியில 2 கைப்பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தன்னந்தனியா ரோட்ல தவிச்சு நின்ன உன்ன அப்படியே விட்டுட்டு வர முடியாம இங்க அழைச்சிட்டு வந்த. முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து தேவ பார்த்ததும் நைட் எல்லாம் எனக்குள்ள சில கால்குலேஷன்ஸ் பண்ணுன. லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்லாம விரக்தியா நாள தள்ளுறவனுக்கு இந்த பிஞ்சுங்க முகத்தை பார்த்தா மாற்றம் வந்துடாதான்னு கொஞ்சம் பேராசை தோணுனது. அதனாலதான் காலையில நீ கிளம்புறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. என் மகனுக்கான ஹோப்பா உங்களை பாக்குற நேரம் நீ சொன்னதை அக்செப்ட் செய்ய முடியாம உன்கிட்ட எரிஞ்சு விழுந்த என வருத்தமாக தன் முகத்தை ஏறிட்டவரிடம் மென்மையாக முறுவளித்தாள் நீரு. தப்பே இல்லம்மா, ஒரு நல்ல அம்மாவா நீங்க அதைத்தான் செய்யணும். அதோட எனக்கும் எந்தவித சிரமமோ சங்கடமோ வந்துடக்கூடாதுன்னு நீங்க மெனக்கேட்டது எல்லாம் தேவிகா கிட்ட பேசினதுலே தெரிஞ்சுது. முன்ன பின்ன தெரியாதவ அப்படின்னாலும் என்னோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு உணர்த்தணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சவன் சொல்லும்போதே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஆமா ஏன்னு ஆமோதித்தவர், என்னோட எதிர்பார்ப்பு படி கொஞ்சமா அவன்கிட்ட சேஞ்சஸ் வந்திருக்குதா. இந்த பொடி அவனை கண்டு அரண்டு ஓடினாலும் சின்னவ அவன் முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் குரல் கொடுக்கறதும் அவனோட மனசை அசைச்சு பாக்குது. சில நேரம் தன்னை மீறி சிரிக்கவும் செய்யறான். ஆனா ஆசையா பாக்குறானேன்னு பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறியாடான்னு கேட்டா மட்டும் ஏதோ ஒரு தயக்கத்துல பட்டுன்னு வேணாம்னு சொல்லிடுறான். அத மீறி இன்னைக்கு யூரின்ல கிடந்தவளை தூக்குனதுக்கும் நீ அப்படி பேசி வச்சுட்ட என்றார் சுபா குறையாக. ரியலி சாரிமா, நான் தான் சொன்னனே. நிரஞ்சனி சமாதானமாக எதையோ சொல்ல வரும்போது, மா என குரல் கொடுத்தான் மித்ரதேவ். என்னடா? பாப்பா முழிச்சிட்டா, சரி இங்க தூக்கிட்டு வா. சுபா இலகுவாக கூறியதில் அவனிடமிருந்து மௌனமே பதிலாக கிடைத்தது. டே கேட்டுச்சா? அதற்குள் சின்னவளின் சினுங்கள் ஒளியும் கேட்கவும், அவரை சங்கடப்படுத்த வேணாமா, நான் போய் தூக்கிட்டு வர என எழ முயன்றாள் நீரு. அவ சங்கடத்தை எல்லாம் பார்த்தா வழிக்கு கொண்டு வர முடியாது. நிச்சயமா உட்காரு. அவளை அவர் அதட்டி இருந்த நேரம் சின்னவளோடு அங்கே மெதுவாக வந்தான் தேவ். பாந்தமாக மகன் கருத்தில் அமர்ந்திருந்து அரைக்குறை வெளுப்பில் அவனுடைய தோளில் சாய்ந்து முகத்தை புரட்டியபடி குழந்தை முன்னகிக் கொண்டு வருவதை ரசித்து பார்த்திருந்தார் சுபத்ரா.
தேவின் கைகளில் தங்கையை கண்டதும் மா பாப்பா என உரிமை கொடி உயர்த்தினான் சாய். ஓ, உங்க பாப்பாவை என் பையன் தூக்கி வச்சுக்க கூடாதோ? அவ எங்க பேபி, நாங்க தரமாட்டோம், நாங்களே தான் வச்சுக்க போறோம். சுபா சீண்டவும் திகைத்த பாலகன் வேகமாக ஊஞ்சலிலிருந்து இறங்கி அம்மாவை உலுக்கி மா பாப்பா என வாங்குமாறு கை காட்டினான். உனக்கு வேணும்னா நீதான் போய் கேட்கணும், உன் அம்மா வாங்க மாட்டா. அவரை பதற்றத்தோடு நோக்கியவன் தேவை மிரட்சியாக பார்த்தான். இவன் குடுக்கற அந்த பூச்சாண்டி லுக்குக்காக தானே இவ்வளவு பண்றீங்க நீங்க? ஆடவன் தாயை கடுப்புடன் கேட்க, அட இத மறந்துட்டேன்டா நானு, சும்மாதான் அவனை கலாட்டா செஞ்சேன் என்று நகைத்தார் அவர். சரி சரி பொடிங்க, எனக்கு வேலை இருக்கு. விரைப்பாக அவன் தனுஸ்ரீயை நீட்ட, தேவ் ஏதாவது ஸ்பைசியா சாப்பிட ஆர்டர் போடுடா, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனதும் வாய்க்கு வக்கனையா கேக்குது என்றார் சுபா புதல்வனிடம் ஆசையாக. நீண்ட மூச்செடுத்தவன், ஏற்கனவே மதியம் லஞ்ச் சாப்பிடல, இதுல ஏகப்பட்ட டென்ஷன் வேற, ஸ்பைசியா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஸ்டொமக் அப்செட் ஆகும், வேணாம் வேற சாய்ஸ் கொடுங்க என்று கராராக கூறினான். டே என்ன நீ, எப்பவாது தானே, பிளீஸ் பிளீஸ். சினுங்கும் அன்னையை அவன் முறைத்து வைக்க, பாரு நிரஞ்சனி கூட இங்க வந்ததுல இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரிதான் தேமேன்னு இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல என சட்டென்று ஒரு புதிய காரணத்தை சுபா உருவாக்கவும் அவனது திடமான மறுப்பு தள்ளாடியது. விருந்தோம்பலுக்கு பெயர் போன தமிழகத்தின் மண்ணின் மைந்தனான அவனால் விருந்தினராக நிறுவை அவர் முன்னே இழுத்து விடவும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல இயலாமல் அயர்வாக பார்த்து வைத்தான். தன்னை அவர் முன் நிறுத்தவும், இருக்கட்டுமா வேணாம் என மறுக்க முயன்ற நிரஞ்சனியையும் பார்வையால் கெஞ்சி தடுத்து விட்டார் அப்பெண்மணி. மா, ஹெல்த் செக்கப்க்கும் ஒத்து வராம இப்படி உங்க இஷ்டத்துக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டா எப்படிமா? ஏமா செக்கப்க்கு போறதுக்கு என்ன நீங்க அதுல எல்லாம் கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? நீரு கேட்கவும், இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் என தடுமாறியவரை பட்டென்று இடைமறித்து, இந்த சண்டே ஹாஸ்பிட்டல் போலாம் நீங்க அக்செப்ட் பண்ணா நான் உடனே ஆர்டர் போட்டுருவேன் என்றான் தேவ் வேகமாக. அவனை ஒரென்று அவர் பார்த்து வைக்க, அதெல்லாம் வருவாங்க, நீங்க போடுங்க என்று நிரஞ்சனி துணிந்து அவருக்கு உத்தரவாதம் கொடுத்ததில் அவனுடைய பார்வை இருவரிடமும் யோசனையுடன் அலைபாய்ந்தது. ஓகே, நீ கூட்டிட்டு போறேன்னா நான் வரேன், துணைக்கு ஆள் இல்லாம அனாதையாட்ட எல்லாம் அங்க போய் என்னால தனியா அல்லாட முடியாது. சுபாவின் வெடுக்கென்ற பேச்சில் மா என பற்களை கடித்தவன் ஆழ மூச்செடுத்து தன்னை நிதானித்து, ஓகே என்ன வேணும் என்றான் எரிச்சலுடன். இங்க கூட நானே போட்டுக்கிறேன் என கைபேசியை அவர் பறித்து கொள்ளவும் சலிப்புடன் குறுக்காக தலையசைத்துவிட்டு அவன் தள்ளி சென்று ஒரு ஓரமாக நின்றான். அச்சோ ஈரம் பண்ணிட்டா, நான் போய் இன்னர் மாத்திட்டு வரேமா என தனுவுடன் நிரு எழவும் பையனும் அவசரமாக அவளுடன் எழுந்து நின்றான். டே சும்மா அவளை அரக்கிக்கிட்டே சுத்தாத, அம்மா இப்ப வந்துடுவா, வா நம்ம ஊஞ்சல் ஆடலாம் என்று சரணை தூக்கினார் சுபா. அவனோ தேவை கலவரமாக பார்க்க, அந்த பூச்சாண்டி இங்க நம்ம பக்கத்துல வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத என்று தன் மகனை சமாதானம் செய்யும் சுபாவை அழுப்பாக ஏறிட்ட நிரஞ்சனி திரும்பி தூரத்தில் நிற்பவனை சங்கடத்துடன் நோக்கினாள். அன்னையின் கலாட்டாவிற்கு சற்றும் அசைந்து கொடுக்காமல் கால்களை அகற்றி வைத்திருந்து பேன் பாக்கெட்டினுள் கரங்களை நுழைத்தபடி அசட்டையாக வெளியே பார்த்து நின்றிருப்பவனின் தோற்றம் கண்டு, நல்ல அம்மா நல்ல மக என கண்ணோரம் சுருங்கிய மெல்லிய முறுவலுடன் மகளோடு கீழே சென்றாள் பெண். அடுத்த 1.5 மணி நேரத்தில், தேவ் கீழே போலாமாடா என்று மகனை கேட்டார் சுபத்ரா. இல்ல நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி, கொசு தொல்லை அதிகமாயிடுச்சு, நாங்க போறோம் என்றவர் குழந்தைகளோடு அவர்களின் தாயையும் அழைத்து கொண்டு இறங்கிவிட இவன் அப்படியே தொலைதூரத்தை வெறித்தபடி தனிமையில் நின்றான். இதயத்தில் ஒருவித பேரமைதி நிலவியது. பல மாதங்களுக்கு பிறகு அன்றுதான் நாவின் சுவை நரம்புகள் சரியாக வேலை செய்து உண்ணும் உணவின் சுவையை உணர்ந்து கொண்டது போல் தோன்றியது. என்னவோ அவனை சுற்றி விடாது அழுத்தியிருந்த ஒரு இறுக்கம் லேசாய் தளர்ந்து விட்டது போல் ஒரு மாய தோற்றமும் கூடவே எழுந்தது. தந்தையின் மறைவுக்கு பின்னான நாட்களை கூட ஏதோ ஒரு விதத்தில் தாயின் துணை கொண்டு சமாளித்து விட்டவனால் உற்றவளின் தன் உயிரில் உதித்தவளின் இழப்புகளை மட்டும் அப்படி சாமானியத்தில் விட்டு கொடுத்து கடந்து வர முடியவில்லை. இதோ இப்பொழுதும் கூட கண்ணிரண்டும் கலங்கி நின்று அவனது நெஞ்சத்தின் தீராத வலிக்கு சாட்சியாக மாறுவதை அவனால் தடுக்க இயலவில்லைதானே. வேகமாக ஒரு நெடிய மூச்சை உள்ளிழுத்து சீரலாக வெளியேற்றி தன்னை சிறிது கட்டுக்குள் கொண்டு வந்தவன் நிதானமாக நடைபயில ஆரம்பித்தான். ஆனாலும் இவனுள் இருக்கும் இக்கடினமான துன்பத்தையும் மீறி அச்சிறு மொட்டால் சிறிதேனும் இவனை அசைத்து பார்க்க முடிகிறது என்பதையும் இவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. மென்மையாக முகம் கனிந்துவிட, சேட்டப்புள்ள என ஆடவனின் இதழ்கள் ரசனையுடன் முனகிக் கொண்டது. சற்று முன்னான உணவு நேரத்தை அத்தனை அழகாக மாற்றியிருந்தாள் தனுஸ்ரீ.
சுபத்ரா ஆர்டர் போட்டிருந்த உணவு வகைகள் வந்து சேரவும் தனக்கானதை தனியாக பிரித்தெடுத்துக் கொண்டு கீழே சென்று விடத்தான் தேவ் முயன்றான். அதற்கு அவன் அன்னை அனுமதி அளிக்கவில்லை. இப்ப நீ என் கூட உட்கார்ந்து சாப்பிடலனா சண்டே ஹாஸ்பிடல் வரமாட்டேன் என்று கிடுக்குப்பிடி போட்டதில் நாயகன் கொதித்து எழுந்தான். எது அதுக்கு பிளாக்மெயில்னு ஒரு விவஸ்தை வேணா உங்களுக்கு? மகன் சீறி விழுந்ததை கணக்கில் கொள்ளாமல், என்னை இவ்வளவு கேவலமா இறங்கி பேச வைக்கிற நீதான் அதுக்கு வெக்கப்படணும், எனக்கு என்ன என்று சுலபமாக தோள்களை குலுக்கினார் அவர். மை காட் என தேவ் தலையை தாங்கிக் கொள்ள சுபாவின் மடியில் இருந்த தனு விரைந்து அவனுடைய கையை பிடித்து இழுத்தாள். என்னவென்று அவன் திரும்பி பார்த்ததில் அவளோ பொக்கை வாயை திறந்து கெக்களித்து சிரித்தாள். தேவ் ஒன்றும் புரியாமல் விழிக்க, அம்மா இவ அவங்க முகத்தை மறைச்சதுல கண்ணாம்பூச்சி விளையாட்டுன்னு நினைச்சிட்டா போல இருக்கு, அதான் அப்படி சிரிக்கிறா என விளக்கம் தந்தாள் நிரஞ்சனி. ஓ என ஆர்வமான சுபத்ரா, எங்கடா நீ இப்ப 2 கையும் வச்சு மறைச்சு காட்டு பாப்போம் என்றார் மகனிடம். மா என அவன் சலிப்பாய் பார்க்க, டேய் சும்மா ஒரு தடவை செய்ய, பிள்ளை எதிர்பார்க்கிற பாரு என்றவர் விரட்டவும் குழந்தையின் முகத்தை பார்த்தான். அவள் ஆவலாக கண்களை உருட்டி என எம்பி குதித்தாள். தன்னால் இவன் உதடுகள் அழகாய் மலர்ந்துவிட கைகள் கொண்டு முகத்தை மறைத்து கொண்டான். இப்ப நம்ம பூச்சாண்டிய கண்டுபிடிப்போமா? பிள்ளையிடம் சுபத்ரா ரொம்பவே இலகுவாக அவ்வாறு கூறியதில் வெடுக்கென்று கைகளை விலக்கிய தேவ் மா என்று கத்தியிருந்தான். அவனிடம் அசடு வழிந்து திரு திருவென அவர் விழித்ததில் நிரஞ்சனியால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.